Good day friends, welcome to Just an Update. பொதுவாக கார்களில் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செடான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கார் கிளாஸிஃபை பண்ணலாம். இல்லை எஸ்யூவின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் ஒரு கார் கிளாஸிஃபை பண்ணலாம். அது இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் கார், ஹைப்பர் கார், ஹேட்ச்பேக் போன்ற பல வெரைட்டிகளில் ஒரு காரை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் முற்றிலும் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனை கொண்ட பர்டிகுலர் கார் ஒன்று இருக்குது. அது இந்த கேட்டகரியில் எதுலேயுமே வந்து ஃபிட் பண்ண முடியாது. அது மோஸ்ட்டாக வந்து ஆஃப் ரோட் ரேசிங், அதாவது கரடு முரடான பாதைகள் மற்றும் டர்ட் ரேசிங்னு சொல்லுவாங்க. அப்படி ஏரியாவில் வந்து அதிகமாக ரேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்காகவே வந்து டிசைன் பண்ண ஒரு கார் மாடலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன கார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஆட்டம் V8 அப்படிங்கிற கார் மாடல் தான். ஏரியல் அப்படிங்கிற கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 150 வருடங்களுக்கு முன்னாடியே துவங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கம்பெனியில் வந்து வெறும் பைசைக்கிள்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. பிறகு இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே பைசைக்கிள்லேருந்து மோட்டர் சைக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் அந்த மோட்டர் சைக்கிளினுடைய வடிவத்தை பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு 3 வீல் இருக்கும். அதாவது ஒரு ட்ரை சைக்கிள்னு சொல்லலாம். அந்த ட்ரை சைக்கிள் வந்து 2.25 ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு ட்ரை சைக்கிளை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பிறகு அவங்க ட்ரை சைக்கிள்லேருந்து காரை வந்து அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அந்த காரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 2.75 ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு கார் மாடல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. 1930களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேல் பேஜ் என்னும் சொல்லக்கூடிய ஃபேமஸான ஒரு ஆட்டோமொபைல் டிசைனரை வந்து இந்த கம்பெனி ஹையர் பண்ணுறாங்க. அவரை இந்த கம்பெனியில் ஹையர் பண்ணதுக்கப்புறம் கம்பெனியினுடைய அசுர வளர்ச்சி துவங்க ஆரம்பிச்சது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஹண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளை வந்து 1930களில் அவர் வந்து டிசைன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அந்த பைக் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு புல்லட் மாதிரி ஒரு பைக் தான். அது ஒரு க்ரூஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள் தான். அதனுடைய என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 350cc மற்றும் 500cc கான்ஃபிகரேஷனில் இந்த மோட்டர் சைக்கிளை ரிலீஸ் பண்ணுறாரு. பிறகு 1936ஆம் வருடம் ட்ரையம்ஃப் என்னும் சொல்லக்கூடிய ஒரு உலக புகழ்பெற்ற இன்னொரு மோட்டர் சைக்கிள் கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து விலைக்கு வாங்குறாங்க. 1940களில் ஒரு ஃபேமஸான இன்னொரு மோட்டர் சைக்கிள் மாடலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மோட்டர் சைக்கிள் மாடல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் 4. இந்த மோட்டர் சைக்கிள் மாடலில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் வந்து 996 கியூபிக் சென்டிமீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட என்ஜினை இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜினாகவும் இந்த என்ஜினை வந்து டிசைன் பண்ணுறாங்க. World War II காலகட்டத்தில் வந்து அதிகமாக மோட்டர் சைக்கிளை மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் கம்பெனி இந்த கம்பெனி வந்து உருவெடுத்து வருது. அதற்கு பிற்பாடு 1950களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நல்ல விலைக்கு இந்த ஓனர்ஸ் வந்து கம்பெனி வித்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியினுடைய சரிவு வந்து ஆரம்பிக்க துவங்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பவர்ஃபுல் என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனி வந்து 2 ஸ்ட்ரோக் என்ஜினை பொருத்தப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிள்ஸை ஒரு லைட் வெயிட்டாக வந்து டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மக்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1960களில் இந்த கம்பெனி வந்து டோட்டலாக இழுத்து மூடிடுறாங்க. பிறகு சைமன் சாண்டர்ஸ் ஆட்டோமொபைல் கம்பெனியை வந்து துவங்குறாரு. 1980களில் அவர் துவங்கி 1990களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியல் அப்படிங்கிற இந்த மோட்டர் சைக்கிள் கம்பெனியினுடைய பிராண்டை வாங்கி இதனுடைய ரைட்ஸ்லாம் வாங்கி ஆட்டோமொபைல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் குறிப்பாக 2000ஆவது வருடத்தில் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார் மாடலை வந்து பர்டிகுலராக இவர் டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த காரில் வந்து ஹோண்டா சிவிக் டைப் காரில் பயன்படுத்தக்கூடிய என்ஜினை வந்து இந்த கார் மாடலில் யூஸ் பண்ணுறாங்க. 0 to 100 km/h ஸ்பீடை 2.8 செகண்ட்ஸ்லேயே போய் ரீச் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் கார் வந்து ஹேண்ட்லிங்கில் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரினுடைய லோ வெயிட்னு சொல்லலாம். காரினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயண்ட் ஏர் இன்டேக்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர்ஸே வந்து கஸ்டமருக்கு டேரெக்டாக செல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கஸ்டமைஸ்டாக இந்த காரை வாங்கலாம். காரனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 75,000 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ். அதுக்கு பிற்பாடு ஏரியல் நோமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரபலமான கார் மாடலை இந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நோமேட் காரில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னா காரனுடைய மேல் பகுதியில் வந்து 4 ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் வீல் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு விஞ்சை வந்து பின்புறமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ சமீப காலத்தில் ஏரியல் ஏஸ் என்னும் சொல்லக்கூடிய மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியல் ஏஸ் மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 1237cc கெப்பாசிட்டி கொண்ட என்ஜினை வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 2017ஆம் வருடம் வந்து இந்த கம்பெனி வந்து ஹைப்பர் கார் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காரை கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து ஒரு ப்ரொபோசல் ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க.
இதில் வந்து மோட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1180 ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு மோட்டர் வந்து ஒவ்வொரு வீல்லையுமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டர்ஸ் யூஸ். இந்த கார் வந்து 0 to 100 km/h 2.4 செகண்ட்ஸ்லேயே இப்போ ரீச் ஆயிடும். ஏரியல் கம்பெனியினுடைய ஆட்டம் கார் மாடல் ஆகட்டும் சரி, ஏரியல் கம்பெனி ஆகட்டும் சரி, அதனுடைய தகவல்களை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் தெரிவிக்க நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.